அனைவருக்கும் வணக்கம். உங்களை சென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மார்க்கெட் அனலைஸ் பார்க்க போறோம். எஸ்பெஷலி பார்த்தா பிடிசி எந்த மாரி மூவ்மெண்ட் இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த கிரிப்டோல ட்ரேட் பண்ணா நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிசி. பிடிசி இப்போதைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து இங்க ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கிறான். லாஸ்ட் 3 to 4 வீக்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்ற மாரி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் பார்த்தா இது வந்து ஒரு அழகான ஒரு செல்லிங் பேட்டர்ன் கிரியேட் ஆயிட்டு டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி டவுன்ஃபால் தான் ஆகணும். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் மாரி ஆகுது. ஸோ இது வந்து கன்டின்யூ ஆயிட்டு அப் சைடு போக வாய்ப்பு இருக்குதா? இல்ல டவுன் சைடு வருமா வாய்ப்பு இருக்குதா? அப்படின்ற மாரி சில பேருக்கு டவுட்டா இருக்கும். வெரி சிம்பிள். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 83,578 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? பேட்டர்ன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைன் பேட்டர்ன் மாதிரி தான் கிரியேட் ஆயிருக்குது. எக்ஸாக்ட்லி சொன்னால் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ மோஸ்ட்லி இது பையிங்காக வாய்ப்பு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ மார்க்கெட் எந்த மாதிரி இருந்தால் நம்ம பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து இங்கே மேலே போய் க்ளோசிங் கொடுத்து ஒரு சின்ன புல் பேக் ஆகட்டும். அப்போ வந்து நம்ம வந்து பையிங் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வந்து பையிங் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. இப்போ செல்லிங்ன்றது நம்ம எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ இப்படி மேலே போயிட்டு வந்தால் ஓகே. சப்போஸ் வரலாம் நம்ம செல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கரெக்டாக சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைன் மாதிரி கிரியேட் ஆகும்போது இங்கே செல்லிங் கிரியேட் ஆகும். மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிற மாதிரி தான் இந்த லெவல். சரியா தெரியுதா? இந்த லெவல் கிட்ட வரும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 82,300 இந்த மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட் வரும்போது நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். கீழே செல்லிங் போட்டு மேலே இந்த இடம் இங்கே எங்கே விக்கு கொடுக்குதோ அந்த விக்கை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல செல் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரியான மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணோம். வேறு எந்த மாதிரி பண்ணாலும் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். வெயிட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது கிரிப்டோ பார்க்கலாம். நம்ம அடுத்து சொல்ல போகிற கிரிப்டோஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒரு 90 to 99% வந்து செல்லிங் ப்ராஃபிட் புக்காக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா HEIU இந்த கிரிப்டோ தான். இந்த கிரிப்டோ என்ன ப்ரோ? ஓகே, எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய இது கேள்வி கேட்கலாம். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோவில் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான ஒரு செல்லிங் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருந்தது. ட்ரெண்ட் லைன் ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணி கீழே இறங்கிக்கிறான். இப்போ வந்து எல்லாருக்கும் பார்க்க அழகாக பையிங் சைன் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்டை பாருங்கள், நல்ல கன்சால்டேஷன் ஆகிருக்குது. ஓகேவா? ஒரு கப் அண்ட் ஷேப் பேட்டர்ன் கிரியேட் ஆகி இந்த மாதிரி போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வீக்லியில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். மார்க்கெட்டை பாருங்கள், செல் ஆஃப் ஆயிருக்குதா? இப்போ தான் கிரியேட் ஓப்பன் ஆன கிரிப்டோ. ஸோ செல்லிங் வர வாய்ப்பு ரொம்ப ஹையராகவே தான் இருக்குது. பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு க்ளோசிங் பாயிண்ட்டை பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஓப்பனிங் ஆயிடுது. இது வந்து ஒரு 60% செல்லிங் போக வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் கண்டிப்பாக நம்ம இதோடையும் ப்ராஃபிட் பெட்டராக பார்க்கலாம். ஓகேவா? எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச் பிடிசி சொன்ன மாதிரி தான். மேலே அப் சைடு போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் வந்தால் டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். நீங்கள் லாஸ்ட்டாக விஐடிடி பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஆனால் அது பிரேக் அவுட் மேலே கொடுத்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் பை பண்ணலாம், அது வைக்க வேணாம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரெண்டில் இங்கே வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? பாதி தூரம் வந்தால் போதும், 50% கிடைச்சா போதும். இன்கேஸ் அப்படி ஆகாமல் மார்க்கெட் திரும்பி இப்படி கீழே இறங்கினோன்னா இந்த லெவல் கிட்ட வரும்போது செல்லிங் பண்ணிடுங்க. டவுட்டே கிடையாது. இங்கே வந்து வரும்போது கன்ஃபார்ம் செல்லிங் பண்ணிங்க. ஒரு நல்ல நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே செல்லிங் பண்ணுறதோ அதுக்கு முன்னாடியே பையிங் பண்ணுறதோ வேணாம். இந்த 6 to 7%, 7.5% இதை நம்ம பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இதுக்கு சொன்னதுக்கு நடுவில் மட்டும் செல்லிங் பண்ணுங்க, அதான் பெட்டராக இருக்கும். HEI கிரிப்டோ பேர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீக்லியில் பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். வீக்லியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டு. மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பார்த்தா ஒரு செல்லிங்கிற மாதிரி பேட்டர்ன் கரெக்டாக கிரியேட் ஆகுது. செல்லிங் பேட்டர்னுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது வீக்லி. சரிங்களா? பட் ஆனால் டெய்லி வாசி பாருங்க, ஒரு இங்கே பேட்டர்ன் கிரியேட் ஆகிக்குதா? ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்குது. தெளிவாக தெரியுது, நல்லா சப்போர்ட். பட் ஆனால் செல்லிங்க்குன்ற ஒரு பேட்டர்னைஸ் வந்து இங்கே கிரியேட் ஆகலை. கொஞ்சம் இப்படி போயிட்டு அதுக்கடுத்து கிரியேட் ஆனால் பரவாயில்ல. எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக வந்து செல்லிங் பிரேக் அவுட் கொடுத்து செல்லிங் வருமா? வாய்ப்பு இல்லை. இது லாங் டேர்ம் வந்து நம்ம செல்லிங் தான் வச்சுக்கணும். எக்ஸ்ஆர்பி இப்போதைய கண்டிஷன் படி பார்த்தா எக்ஸ்ஆர்பி செல்லிங்கில் இருக்குது. லாங் டேர்முக்கு சின்ன ப்ராஃபிட் வேணும் ப்ரோ அப்படின்னு ஆசைப்படுறீங்க, சின்ன சின்ன லெவலில் 5 minutes 20 minutes 1 hour அப்படின்ற ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல கிரிப்டோவாக இருக்கும் பையிங்க்கு. எப்படி சொல்லணும்னா இங்கே பாருங்கள்,
மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போச்சுன்னா பை பண்ணுங்கள். பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் எது வைக்கலாம்னா நம்மளோட இந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு பெட்டராக இருக்கும். சின்ன ப்ராஃபிட் தான். லாங் டேர்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மேலே போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து செல்லிங் போட்டால் பெட்டராக இருக்கும். XRPM மட்டுமே, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்எல்என் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல இதாவது நம்ம செல்லிங் எப்பயே நம்ம முடிவு பண்ணி செல்லிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. தெளிவாக தெரியும் இந்த லெவலில் வந்து செல்லிங் பண்ணியிருக்கணும். பட் விக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த லெவலில் கூட நம்ம செல்லிங் பண்ணிக்கலாம். செல் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். எம்எல்என் இது மீன் இப்போ தான் க்ரியேட் ஆனதுனால மினிமம் டார்கெட் நம்ம இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். எத்தனை பர்சன்டேஜ் ப்ரோ நம்ம கேப்சர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செல்லிங் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7% நம்ம எதிர்பார்க்கலாம். எம்எல்என் மட்டுமே. இதுக்கு வந்து இதுக்கப்புறம் வர கிரிப்டோஸ்லாம் வந்து ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் லாங் டேர்முக்கு பெட்டராக இருக்கும். நம்ம வந்து பிஆர்ஏ கிரிப்டோவை மட்டும் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா நான் எஜுகேஷனுக்காக தான் சொல்லுவேனே தவிர வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை. இந்த யூஎஸ்டி வேணுன்னா வாங்கிக்கோங்க. ட்ரேடிங் சிக்னல்ஸ் அதெல்லாம் நெக்ஸ்ட். பட் எஜுகேஷன் பர்பஸ் இஸ் அ மஸ்ட். ஓகேவா? இந்த லெவலுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது ட்ரெண்ட் லைனில். ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கே பையிங் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே கொஞ்சம் நல்ல ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆனால் பை பண்ணலாம். சின்ன லெவலில் பை பண்ணி சின்ன லெவலில் ப்ராஃபிட் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சப்போர்ட் தான். உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட இருக்குது. மற்றபடி நீங்கள் லாங் டேர்ம் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பை பண்ணலாம். இந்த கிரிப்டோ வந்து ஓரளவுக்கு இப்போதைய கரண்ட் டைமுக்கு நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸுக்கு இந்த கிரிப்டோ நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு தகுந்த கிரிப்டோன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அவாக்ஸ் வந்து லாங் டேர்ம் தான் பார்க்கணும். இது வந்து நம்ம அவாக்ஸ் இசட்ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் கொடுத்தாச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்குது. மினிமம் 2.98757. இதுக்கு மேலே போனால் ப்ராஃபிட் நிறையா இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம எதுலாம் ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி HEI, அதுக்கடுத்து XRP, MLN இது 3 கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். நல்ல ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்கலாம். பிஆர், அவாக்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இசட்ஆர்ஓ, ALS இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதோட கிரிப்டோ பேட்டர்ன் கிரியேட் ஆனே நம்ம இங்கே வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவையான அலர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த